ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னா ஆவணி மாதத்திற்கான கிரக பெயர்ச்சி மற்றும் மாத பலன்களை பொது பலனாக பார்க்கிறது. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்கு பார்க்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எல்லா கிரக பெயர்ச்சி பலன்களும் வந்துருக்கு, மாத பலன்களும் வந்துருக்கு, கோச்சார பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக வருது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, கோச்சார பொது பலனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்டும், ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது, மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தாங்க 100% பலன். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும்தான், இது வாழ்நாள் பலன் கிடையாது. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன விதமான கர்ம வினை இருக்குது, என்ன விதமான பரிகாரம் பண்ணணும், வழிபாடு என்ன, அடுத்து பாருங்க தொழில் எப்படி இருக்கும், எதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாதசாரங்களில் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து ஒரு முழுமையான ஜாதகம், ஒரு 100% பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொது பலனா இந்த மாதத்துக்கு, ஆவணி மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆவணி மாதம் அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய, குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சூரிய பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று நல்ல ஒளியை கொடுக்கக்கூடிய, அறிவளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாதம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதத்தை பொறுத்த வகையில் எப்பேற்பட்ட தோஷங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய, நன்மைகளை தொடங்கக்கூடிய ஒரு மாதம், திருமண மாதம் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கான மாதம், குலதெய்வ வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்திற்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வகையில உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறது. மகர ராசி அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். அப்ப என்ன, ஜென்மச்சனி பாதிப்பு இருந்து விடுபட்டிருக்கீங்க, ஆனால் 7 சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசி. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் குரு பகவான் இணைவு பெற்று காலச்சக்கரத்தின் 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்ற 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான பலாபலன்களை தரும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குவோம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், முதல்ல நீங்க யார்? மகர ராசி. மகர ராசின்னு எடுத்துக்கிட்டனாலே சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று. அப்ப என்னன்னா, உழைப்பு வருமானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கரரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எடுத்துக்கொண்ட தொழில கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க தொழில கடின முயற்சி
உழைப்பால ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வந்து எதுலையும் விடாப்பிடி குணம் உண்டு. எப்பேற்பட்ட விஷயத்திலையும் விடாப்பிடியா நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை அப்படிங்கிறது, விடாப்பிடி குணம் அப்படிங்கிறது உண்டு. வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது உண்டு. ஆமா, சொல்வன்மை அப்படிங்கிறது வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உள்ளது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே எங்க என்ன செஞ்சா நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கண்டிப்பா தொழில் உங்களுக்கு கை கொடுத்தே தீரும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தசாபத்தி அமைப்புகள் சரியில்லாத காலகட்டத்திலையும் கூட தொழில் கைவிடாது. அதே நேரத்துல ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்ற கிரகங்களின் அமைப்பால இருக்குமே தவிர இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப ஒரு உறுதியான மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுல திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் எப்படின்னா கொஞ்சம் குழப்பம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. உத்திராடம், அவிட்டம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான செயல்பாடு கொண்டது. எடுத்துக்கொண்ட முயற்சியில வெற்றி, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. அதுல திருவோண நட்சத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கி செய்யக்கூடிய அமைப்பு, இரட்டை மனோபாவம் கொண்ட அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிறது. தான் எடுத்துக்கொண்ட தொழில் வேலையில தொடர்ச்சி இல்லை, கண்டினியூட்டி இல்லாம டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிறது. ஆமா, அப்பப்போ மனக்குழப்பங்களுக்கு ஆட்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஏற்படும். மற்றபடி மகர ராசியை பொறுத்தவரை உழைப்பு, தொழில், வருமானத்துல ஜெயிக்கக்கூடியவர்கள். அடுத்து குடும்ப உறவு. 2ஆம் இடத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். அப்ப நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், சட்டம் இதுக்கெல்லாம் உண்மையா நடந்துக்குவாங்க. ஆமா, உழைப்பவர்களுக்கு மரியாதை திருத்துகிறது. அதே நேரத்துல உண்மையா பேசுறது, பேச்சுல ஒரு உண்மை இருக்கக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தை கட்டி பாதுகாக்கிறது. ஆமா, குடும்பத்திற்கான வருமானத்தை ஈட்டுறது, குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா சனி பகவான் வக்ரகதி, ராசி அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 2ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சா என்ன நடக்கும்? ராசிநாதனே வக்ரகதி 2ஆம் இடத்துல இருக்கார். அப்ப குடும்பத்துல கொஞ்சம் மகிழ்ச்சி குறைபாடு, வருமான தட்டுப்பாடு, வருமானத்துல ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து வாக்கு, பேசுறதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. என்னன்னா நினைச்ச நேரத்துல சொன்ன விஷயத்த செய்ய முடியாம போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்துல பிடிவாதமா பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இந்த விஷயத்துல மகர ராசி அன்பர்கள் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு, தொழில் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள், பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கைவிடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கொஞ்சம் பொறுமையா நிதானமாக கையாளக்கூடிய காலகட்டம். அரசு சார்ந்த வம்பு வழக்குகள், இடம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பேசி தீர்வாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 8 8 ஆட்சி பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அரசு சார்ந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் திடீர்னு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. 9ஆம் இடத்துக்கு கேது குரு பார்வை இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் யோகத்தை தந்து அருளும். அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து தொழில் வேலை சார்ந்த அமைப்புகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பார்த்திருக்கீங்க. அனைவருக்கும் பாலசுப்ரமணிய அருளா நன்றியும் வாழ்த்துக்களும்.